உங்கள் வீட்டில் தர்பூசணி இருக்கா? இந்த மாதிரி மொஹாபத் சர்பத் செஞ்சு பாருங்கள். வாங்க பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் மில்க் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி தர்பூசணியை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கோங்க. நறுக்கி வச்ச பிறகு ஐஸ் க்யூப் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. கலக்கி விட்டதும் சப்ஜா சீட்ஸ் இருக்கும், அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆட் பண்ணிக்கோங்க சப்ஜா சீடு. அதுக்கப்புறம் அதை நல்லா ஷேக் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தர்பூசணியை அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் உங்களுக்கு அதிகமாக வேணும்னாலும் ஆட் பண்ணி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. கலக்கி விட்ட பிறகு கடைசியாக கொஞ்சமாக ரோஸ் சிரப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்ட பிறகு நல்லா ஷேக் பண்ணிக்கோங்க. ஷேக் பண்ணதும் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. கலக்கி விட்டுட்டு கொஞ்சம் நல்லா அந்த பிங்க் கலர் ஆனதும் வேறு ஒரு கப்பில் எடுத்து ஊற்றி சர்வ் பண்ணி குடிக்கலாம். வெயிலுக்கு அதுவும் சும்மா அல்டிமேட்டாக இருக்கும். மொஹாபத் சர்பத் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள்.